வாழ்ந்து காட்டிய ராமனையும் வழியை காட்டிய கண்ணனையும் வாழ்ந்து காட்டிய ராமனையும் வழியை காட்டிய கண்ணனையும் வாழ்வில் என்றும் மறவோமே மறவோமே வாழ்வில் என்றும் மறவோமே மறவோமே ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம் ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம் ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம் ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம். ஹரி ஓம். வணக்கம் அன்பு நெஞ்சங்களே. இன்னைக்கு 21வது நாள் ராமாயணம். பரதன் வசிஷ்டருடைய அழைப்பை ஏற்று தன் தந்தைக்கு செய்ய வேண்டிய அந்த ஈம சடங்குகளையெல்லாம் செய்து முடித்தான். தந்தைக்கு அடக்கம் செய்தான். அந்த தந்தையை இவன் வரும் வரை பனிக்கட்டியில் வைத்து உடல் அழுகாமல் அந்த காலத்திலேயே பத்திரமாக வைத்திருந்தார்கள். தந்தையை பார்த்து குமரி அழுதான் பரதன் சத்ருக்கனும். அதற்கு பின்னாடி அவர்களுக்கு செய்ய வேண்டிய அந்த கடனையெல்லாம் செய்து முடித்து அன்று இரவு அமைதியாக படுத்து உறங்கினான். ஆனால் உறக்கமில்லை, அவனால் உறங்க முடியவில்லை. நாளை விடிய பொழுது என்ன செய்வது என்பது யோசனை. அப்படி யோசித்து கொண்டு படுத்திருந்தான். பொழுது விடிந்தது. அதிகாலையில் மந்திரிகளெல்லாம் ஒன்று கூடி மன்னரை வரவேற்கக்கூடிய அந்த கரவோசம், அந்த இசையை இசைத்தார்கள். பரதன் சத்ருகனிடம் சொன்னான், பார்த்தையா, இது மன்னர் தந்தைக்கும் தசரதனுக்கும் ராமனுக்கும் இசைக்க வேண்டிய இசை. இது எனக்கு கொடுத்து அவமானப்படுத்துகிறார்களே, என்னை வரவேற்கிறதுக்கு இப்படியா என்று சொல்லி எழுந்தான். அப்போது எழுந்த அந்த சபைக்கு போனான். சபையில் மந்திரிகள் அனைவரும் வந்திருந்தார்கள். குரு வசிஷ்டர் அமர்ந்திருந்தார். பெருவாரியான அதிகாரிகள், அரசாங்கத்தினுடைய பெரிய அதிகாரிகள் அனைவரும் வந்திருந்தார்கள். அந்த சபைக்கு போனான். இவன் அமர வேண்டிய அந்த ஆசனத்தில் அமர்ந்தான். அமர்ந்துவிட்டு கை காட்டி எல்லாரையும் அமர சொல்லிவிட்டு எழுந்து கண்ணீரோடு சொன்னான், என்னை ஏன் இப்படி அவமானப்படுத்துகிறீர்கள்? நான் இஸ்வாகு வம்சத்தில் திலீபன், பகீரதன் போன்ற பெரியோர்களுடைய வாழ்ந்த அந்த வம்சத்தில் வந்தவன். என்னை நன்றாக வளர்க்கப்பட்டார் என் தந்தை. ஆகவே நான் நெறி தவறாதவன், நெறி தவற மாட்டேன். ஆகவே இது என் அண்ணன் உட்கார வேண்டிய இடம், என் அண்ணன் மகாத்மா ராமன் உட்கார வேண்டிய இடம். அந்த இடத்தில் என்னை உட்கார சொல்கிறீர்களே, இது நியாயமா? இது சரியா? ஆகவே நான் இப்போதே அண்ணன் இருக்கும் இடத்துக்கு கிளம்புகிறேன். நான் மட்டுமல்ல, நம்ம அனைவரும் போகிறோம். அவன் முன்னாடி கொண்டு போய் உங்களை விடுகிறேன். நான் அவனுக்காக 14 ஆண்டுகள் நான் காட்டில் தவம் செய்கிறேன். ஆரண்யத்தில் நான் 14 ஆண்டுகள் அண்ணனுடைய தந்தையின் கொடுத்த அந்த வரத்தை நான் கழிக்கிறேன். ஆனால் அவனிடம் பேசி நீங்கள் அண்ணனுக்கு பட்டம் சூட்டி இந்த அயோத்தியை, இந்த நாட்டை, கோசல நாட்டை காப்பாற்ற வேண்டும்.
இது உங்களுடைய பொறுப்பு என்று சொன்னார். எல்லாரும் இதை கேட்ட உடனே அந்த பரதன் இது சொல்லும்போது கண்ணீரோடு சொன்னான், அழுது கொண்டே பேசினான். இதை சொன்ன உடனே அந்த சபையில் இருந்த அத்தனை பேரும் கண்ணீரோடு பரதனை, மகாத்மா மனிதனாக எப்படி வாழ வேண்டும் என்று வாழ்ந்து காட்டுகிறான் பரதன். பாசத்துக்குரியவன் பரதன். பரதா, இந்த உலகத்தில் உன்னுடைய பேர் நிலைத்து நிற்கும் என்றார் வசிஷ்டர். சரி, இவன் பரதன் சுமித்திரரை பார்த்து, அமைச்சரே, வனத்துக்கு போக வேண்டிய எல்லா ஏற்பாடும் செய்யுங்கள். ஒரு மன்னரை அழைத்து வர வேண்டும் என்பதற்காக நீங்கள் முறைப்படி எப்படி அழைத்து வர வேண்டுமோ அப்படி அந்த பரிவாரங்கள் அனைத்தும் போக ஏற்பாடு செய்யுங்கள். நம்மளுடைய படை, நம்மளுடைய இசைக்கருவிகள், நம்மளுடைய கொடி, மக்கள் விரும்பினால் மக்கள் யாரெல்லாம் வருகிறார்களோ அனைவரும் பரிவாரங்களோடு சென்று நாம் நம் அண்ணனை அழைத்து வருவோம் என்று பரதன் சொன்னான். அதுக்கான ஏற்பாடுகளை செய்யுங்கள் என்றான். உத்தரவு இளவரசேனா அப்படி என்று சொல்லிவிட்டு சுமந்திரர் அதுக்கான வேலையை உற்சாகமாக செய்ய சுமித்திரர் கிளம்பிவிட்டார். இதை கேட்டால் நிச்சயம் ராமன் வந்து விடுவான் என்று அவருக்கும் ஆசை. வசிஷ்டருக்கும் போய் ராமனை பார்த்து பேச வேண்டும் என்ற ஆசை. இப்படி எல்லாருமே அதுக்கான வேலைகளை செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். இங்கிருந்து வனத்துக்கு போறதுக்கான ஏற்பாடுகள் நடந்தன. அதே போல நாம் பெரிய தப்பு செய்து விட்டேனே என்று ஒரு நொடியில் பரதனுடைய பேச்சால் சுருண்டு விழுந்த கைகேயி அழுது அழுது உண்ணாமல் உறங்காமல் தவித்தாள். அவளையும் போய் கோசலை, சரி, நீ தப்பு செய்து விட்டாய், இதெல்லாம் விதி, நடக்க வேண்டும் என்று இருந்தது, நடந்து விட்டது, கவலைப்படாதே என்று சொல்லி அவளையும் தேத்தினாள் கௌசல்யா தாய். இப்படி எல்லாரும் சேர்ந்து ராமனை பார்க்கறதுக்கான ஏற்பாடுகள் புறப்பட தயாரானார்கள். இங்கே ராமன் என்ன நடந்தது? இங்கே ஆரண்யத்தில் ராமன் என்ன செய்கிறான்? இதோடு அயோத்திய காண்டம் முடிகிறது. இப்போது ஆரண்ய காண்டத்துக்கு வருவோம். இங்கே ராமன் என்ன செய்கிறான்? இது தசரதன் சுமித்திரரை தேர திருப்பி அனுப்பிவிட்டு கங்கை பக்கம் போனான். கங்கை பக்கம் போன உடனே தன்னுடைய பழைய நண்பனான அந்த கிராமத்தினுடைய தலைவனான குகன் ஓடி வந்து வரவேற்றான். இந்த செய்தி கேள்விப்பட்டு குகன் ஓடி வந்து, ராமா, என்னை தெரிகிறதா என்று கட்டி தழுவினான். ஏனென்றால் குகனும் ராமனும் ஒரே பள்ளியில் படித்தவர்கள், 2 பேர் நண்பர்கள். இவன் இந்த நாட்டினுடைய அரசன், அவன் ஒரு கிராமவாசி, காட்டுவாசிகளுடைய தலைவன். இப்படி 2 பேரும் ஒன்றா படித்தவங்க. ஓடி வந்து குகனை கட்டி தழுவி, நண்பா, நல்லா இருக்கிறியா என்றான். அப்படி குகனை அன்று அழைத்து போய், வா, என் வீட்டுக்கு நீ வந்திருக்கிறாய், நீதான் விருந்தாளி, இந்த நாட்டினுடைய அரசன் நீ என்று சொல்லி வீட்டுக்கு அழைத்தான். இல்லை, நான் எந்த கிராமத்துக்குள்ளும் செல்லக்கூடாது, நான் நாட்டுக்குள் வரக்கூடாது, நான் வந்து காட்டில் தான் வாழ வேண்டும். ஆனாலும் உன்னுடைய அன்புக்காக இன்னைக்கு ஒரு நாள் இங்கே தங்குகிறேன், ஆனால் ஊருக்குள் வரமாட்டேன். ஊருக்கு முன்னாடியே உள்ள பெரிய ஆலமரம், அந்த மரத்தடியில் நான் தங்குகிறேன் சொன்ன உடனே அவன் தங்குவதற்கான எல்லா ஏற்பாடுகளும் செய்தான். அந்த இடத்தையெல்லாம் சுத்தம் செய்தான். பெரிய மரக்கிளைகளை எல்லாம் பறித்து அவன் படுக்கிறதுக்கான ஏற்பாடு செய்தான். அதை லட்சுமணனும் சேர்ந்து செய்தான். அப்படி அந்த ஏற்பாடுகள் நடந்தன. குகன் அங்கேயே தங்கினான். நீங்கள் ராமாயணத்தில் ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்கணும். இவன் சத்திரியன், அரச குடும்பத்தை சேர்ந்தவன். இவன் குகனோ ஒரு காட்டுவாசி என்றாலும் கூட அவனை கட்டி தழுவி, நண்பா, நாங்கள் 4 பேர் இருக்கிறோம், நீ உன்னோடு 5 பேர் ஆனோம், என்னுடைய சகோதரன் நீன்னு சொல்லி ராமன் கட்டி தழுவினான். நீங்கள் பார்க்கணும், இன்னைக்கு எல்லார்த்தையும்
நம்ம வந்து ராமாயணம் படி ராமாயணம் படின்னு சொல்கிறோம். நானும் கூட நிறைய ஸ்கூலில் பிள்ளைகிட்டெல்லாம் ராமாயணம் படிங்க, வாழ்க்கையில் ஒரு முறையாவது ராமாயணம் படிக்கணும்னு சொல்கிறோம். குழந்தைங்க மட்டுமில்லை, எல்லாரும் பெரியவங்களும் படிக்கணும். ஏன்னா மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதற்காக ராமாயணம் ஒரு உதாரணம். இது இன்னைக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறது? இவ்வளவு நாகரீகங்கள் வளர்ந்த காலத்தில் கூட ராமாயணத்தை ஏன் படிக்க வேண்டும்? எப்போவோ லட்சக்கணக்கான வருஷங்களுக்கு திரேதா யுகத்தில் நடந்தது. அதுக்கு பின்னாடி துவாபர யுகம் 8,36,000 வருஷம் அதுக்கு பின்னாடி இப்போ கலியுகம். இப்போது இத்தனை வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த ராமாயணத்தை நமக்கு என்ன அதில் இருக்கிறது? இன்று நவீன காலம், நாகரிகமான காலம், இந்த காலத்தில் ராமாயணம் நமக்கு என்ன பாடம் சொல்லித்தர முடியும் என்றெல்லாம் கூட நினைக்கலாம் பல பேர். ஆனாலும் கூட இவ்வளவு காலம் கழிந்து கூட நாம் மனிதர்களை மனிதர்களாக மதிக்கிறோமா? இல்லையே. ஜாதி, மதம் எப்படி பார்க்குறோம்? இன்றைக்கி நம்ம வீட்டில் எல்லாத்தையும் நான் விடுறோமா என்ன? நாம் வளர்க்கிற நாயை தூக்கி மடியில் வச்சு பெட்டில் வச்சு முத்தம் கொடுத்துட்ருப்போம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை நாம் உள்ளே உட்கார வைக்கிறோமா? நம்ம பெட்டில் உட்கார வைக்கிறோமா? வாசலோடு தாட்டுறோம். இன்றைக்கி பல கிராமங்களில் இன்னும் பப்ளிக்காகவே டீ கடையில் அவர்களுக்கு வேறு டம்ளாரு, நம்மளுக்கு வேறு டம்ளாருன்னு ஒரு பேர் இருக்குது. இவ்வளவு நாகரிகம் வளர்ந்த காலத்தில் கூட அதுக்கெல்லாம் இந்த ராமாயணத்தில் ஒரு உதாரணம் பாருங்கள். இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய தலைவரை பார்க்குறக்கு, ஒரு அரசியல் தலைவரை, ஒரு முதல்வரை பார்க்குறதுக்காக அவர் கூட்டணி கட்சிக்காரர் போகிறார். இவர் பெரிய சிம்மாசனம் மாதிரி ஒரு சேரில் உட்காந்துருக்கார். அவர் சாதாரண சேர் போட்டு பக்கத்தில் உட்கார சொல்கிறார். ஏன் அவருக்கும் சமமான ஒரு போட்டிருக்கலாம் இல்லையா? போடலை. இப்படித்தான் இன்றைக்கி அரசியல் நடந்து கொண்டிருக்கிறது. இப்படித்தான் இன்றைக்கி மனிதர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இப்படிப்பட்ட காலத்தில் கூட அன்னைக்கு ராமன் மிகப்பெரிய சக்கரவர்த்தியின் மகன் காட்டுக்கு செல்கிறான். தன்னோட படித்தவனாக இருந்தாலும் படித்தவன் மட்டுமல்ல, அவனை ஜாதி வேறு, குலம் வேறு, அவன் வாழ்ந்த வாழ்க்கை வேறு, அவன் சாப்பிடுகிற உணவு வேறு. ஆனாலும் கூட அவனை கட்டித் தழுவி, நாங்கள் 4 பேர் இருக்கிறோம் சகோதரர்கள், உன்னோடு 5 ஆனோம் என்று கட்டித் தழுவுறார் பரதனை. இந்த பண்பாடு இன்னைக்கு வேணுமா வேண்டாமா? அதுதான் இந்த ராமாயணம் உணர்த்துகிறது. பரதனை குகனை கட்டி தழுவி, நண்பா நல்லா இருக்கிறாயா என்றார் ராமன். கொஞ்சம் கூட ராமன் கட்டி தழுவின பல பேர்த்துல முக்கியமானவன் குகன். ஆகவே அவனை கட்டி தழுவி நண்பரோடு சேர்ந்து அழைத்து கொண்டான். அவன் ஊரில் இருக்கிற அத்தனை பேர்த்தையும் கூப்பிட்டான். ஓடிவாங்க, எங்கள் ராஜா வந்திருக்கிறாரு. என் ராஜான்னு சொல்லாதே, என் நண்பன் வந்திருக்கிறான்னு சொல்லு என்றார் ராமர். பாருங்கள், ராஜா என்று என்னை சொல்லாதே, என் நண்பன் வந்திருக்கிறான் என்று சொன்னார். அந்த ஊரில் அத்தனை பேர்த்துக்கு பெருமை. ராஜா என்ன நண்பர்னு சொல்கிறாரு, என்னோட சகோதரன்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி குகனுக்கு ஆரவாரம். அந்த பார்த்த மக்களுக்கும் ஆரவாரம். மன்னா, நீங்கள் என்ன சாப்பிடுவீர்கள் சொல்லுங்கள், மீன் வேண்டுமா, தேனு வேண்டுமா சொல்லுங்கள் போது, இல்லை எனக்கு தேனே கொண்டு வாருங்கள், நீங்கள் என்ன சாப்பிடுகிறீர்களோ அதை கொடுங்கள், நான் தேனும் சாப்பிடுவோம் மீனும் சாப்பிடுவோம், நாங்கள் எனக்கு தேனையே கொடுங்கள்னு சொல்லி உங்கள் அன்பாக பருகிறேன்னு சொல்லி அவர் தேனை சாப்பிட்டார்கள். அந்த இரவு அவர் நல்ல கனிகளை கொண்டு வந்து கொடுத்தார்கள், பழங்கள் சாப்பிட்டார்கள். அன்று இரவு குகனுடைய அந்த ஊர் எல்லையில் ஒரு மரத்தடியிலேயே தங்கினான். அப்படி தங்கிவிட்டு ராமரும் சீதையும் தூங்குகிறார்கள். லட்சுமணனும் குகனும் காவல் புரிகிறார்கள். அப்போது இந்த குகன் தேங்கி தேங்கி அழுதான். ஏன் அழுகிறான்? அரசபையில் அந்த பிரம்மாண்டமான மாளிகையில் பட்டு மெத்தையில் தூங்க வேண்டிய என்னுடைய நண்பன் இப்படி காட்டிலே இப்படி ஒரு இலைகள் போட்டு மேலே படுத்து தூங்குகிறானே, இவனுக்கு வந்த விதியை பார் என்று நினைத்து தேங்கி தேங்கி அழுகிறான் குகன். அப்படிப்பட்ட நம்ம மனுஷன் எந்த ஜாதிங்கிறது முக்கியம் இல்லை, அவன் மனசு எப்படின்னு பாருங்க, அதுதான் உயர்ந்த மனம். இவர்கள் தான் உயர்ந்தவர்கள். மனிதர்கள் பிறப்பினால் உயர்ந்தவர்கள் கிடையாது. அவர் வாழ்கிற வாழ்க்கையினால் தான் ஒரு மனிதன் உயர்கிறான். அவன்
வாழக்கூடிய இவ் எண்ணங்கள் தான் அவனை உயர்த்துகிறது. அப்படிப்பட்ட எண்ணம் கொண்டவனாக இந்த குகன் இருந்தான். பட்டு மெத்தையில் படுத்திருக்க வேண்டிய இந்த பவளக்கொடி சீதை ஒரு மர இலையில் படுத்து தூங்குகிறாளே என்று வருந்தினான், அழுதான். அப்படி அழுது விடிய விடிய அவர்களுக்கு காவல் புரிந்தான். விடியால் காலையில் எழுந்து அவர்கள் குளித்துவிட்டு அவர்கள் காலையிலுடைய அவங்கள் அந்த பூஜையெல்லாம் முடித்துவிட்டு அவர் மீண்டும் காலையில் சாப்பிடுவதற்கு பழங்கள் கொண்டு வந்து கொடுத்து அடுத்து நீங்கள் எங்கே போகிறீங்கன்னு சொல்லும்போது, இன்னும் 1 வாரம் இங்கேயே தங்குங்கள் என்றான். இல்லை, நான் ஒரு இடத்தில் ஒரு நாள் தங்கக்கூடாது, அதுவும் கிராமத்தில் தங்கக்கூடாது, நான் கிளம்புகிறேன் நண்பா, நீ எனக்கு எப்போது நண்பன் என்று சொல்லிவிட்டு நான் கங்கையை தாண்ட வேண்டும், ஏற்பாடு செய் என்றார்கள். உடனே ஒரு படகு வந்தது. அவர் கங்கையை தாண்டுவதற்கான ஏற்பாடு செய்தான் குகன். அப்போது எல்லாரும் ஒரே வழி அனுப்பி வைத்தது. இவர் 3 பேரும் சேர்ந்து கங்கையை கரையை தாண்டினார்கள். கரையை தாண்டி நண்பனை அக்கறையிலிருந்து கையசைத்து நன்றியை தெரிவித்துவிட்டு செல்கிறேன் நண்பான்னு சொல்லி ராமர் நடக்கலானார். மேற்கொண்டு நாளை பார்ப்போம். நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே, ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே, இன்மையே ராமா என்ற 2 எழுத்தினாலே, இன்மையே ராமா என்ற 2 எழுத்தினாலே. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே, சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வராணனே. ராம் ராம் ராம்.